ஓம் சாய்ராம். என் உயிரினும் அன்பான குழந்தையே, நான் உன்னிடம் பேசுவதற்கு முன்பே எனக்கு தெரியும் உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்று. எப்பொழுது என் வாழ்க்கை மாறும்? எப்பொழுது இந்த கண்ணீர் நிற்கும்? என் பிரார்த்தனையை பாபா கேட்கிறாரா? இந்த 3 கேள்விகளும் உன் இதயத்தில் எத்தனை முறை எழுந்திருக்கின்றன என்பதை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். குழந்தையே, உன்னுடைய இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் சொல்ல உன் அப்பா வந்திருக்கிறேன். எப்பொழுது என் வாழ்க்கை மாறும் என்று கேட்டாய். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தன்னுடைய பூர்வ ஜென்ம கர்மாவை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறான். உன் வாழ்க்கையிலும் நீ உன் பூர்வ ஜென்ம கர்மாவை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாய். ஆனால் குழந்தையே, நீ என்மேல் கொண்ட நம்பிக்கையால், பக்தியால், அன்பால் அந்த கர்மாவை நான் 70% பெற்றுக்கொண்டு மீதி 30% நீ அனுபவிக்கிறாய். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் தோல்வி. எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது என்று வருந்துகிறாய். அந்த கதவை மூடியவன் நான். ஏனென்றால் அந்த கதவுக்கு பின்னால் நன்மை இல்லை. உனக்காக இன்னும் பெரிய வாசலை நான் தயார் செய்து கொண்டு இருக்கிறேன். இன்று உனக்கு வெறுமை தெரிகிறது, நாளை அதே இடத்தில் நிறைவு இருக்கும். சில நேரங்களில் மனிதர்கள் உன்னை விட்டு விலகி இருக்கலாம், ஆனால் நான் விலகுவதில்லை. அதனால் நீ தனிமையில் இல்லை. உன் மனதை சுமையாக்கும் பழைய நினைவுகளை மெதுவாக இறக்கி வைத்துவிடு. நேற்று நடந்ததை யாராலும் மாற்ற முடியாது, ஆனால் நாளை நடக்கப் போவதை மாற்றும் சக்தி உன் நம்பிக்கைக்கு இருக்கிறது. பிறருடைய வெற்றியை பார்த்து உன் வாழ்க்கையை மதிப்பிடாதே. ஒவ்வொருவருக்கும் நான் எழுதும் கணக்கு வேறு. அவரவர் கர்ம வினைகள் படி அது நடக்கும். உனக்கான ஆசீர்வாதம் தாமதமாகலாம், தப்பாமல் கிடைக்கும். நீ நல்லவன். நீ நல்லதை நினை, நல்லதை பேசு, நல்லதை செய். அந்த 3ம் சேர்ந்து உன் வாழ்க்கையை ஒளிர செய்யும். உன் பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் என் காதுகளுக்கு வரவில்லை என்று ஒருபோதும் நினைக்காதே. நீ அமைதியாக என்னை நினைத்த அந்த நொடி கூட எனக்கு தெரியும். நான் உன்னிடம் செல்வத்தை மட்டும் தர விரும்பவில்லை, அமைதியான மனதையும் தர விரும்புகிறேன். நான் உனக்கு வெற்றியை மட்டும் தர விரும்பவில்லை, அந்த வெற்றியை தாங்கும் பணிவையும் தர விரும்புகிறேன். இன்று உன் கண்களில் கண்ணீர் வரலாம். விரைவில் அந்த கண்களில் ஆனந்தமும் புன்னகையும் மலரும். அதுவரை தளராதே. உன் பிரார்த்தனையை நிறுத்தாதே. உன் நம்பிக்கையை குறைக்காதே. நீ எடுக்கும் ஒவ்வொரு நல்ல அடியிலும் நான் உன்னுடன் நடக்கிறேன். நீ விழித்திருக்கும் பகலிலும், நீ உறங்கும் இரவிலும், நீ சிரிக்கும் நேரத்திலும், நீ அழும் நொடிகளிலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து சொல்வாய், அப்பொழுது எனக்கு புரியவில்லை, ஆனால் பாபா செய்தது எல்லாமே என் நன்மைக்காகத்தான் என்று. அந்த நாள் மிகவும் தூரத்தில் இல்லை. அதுவரை உன் இதயத்தில் நம்பிக்கையின் தீபத்தை அணையவிடாதே. உன்னை வழிநடத்தி உயர்த்தவே நான் இருக்கிறேன். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.